வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் நெருங்க நிலையில் தெற்கில் தொடரும் துப்பாக்கிச்சூட்டு இன்று அதிகாலையிலும் பறிபோன இளைஞனின் உயிர். உள்ளூராட்சி தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பம். வாக்குச்சீட்டில் இவற்றை செய்ய வேண்டாம், வெளியான அறிவிப்பு. வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வாக்குப்பட்டிகள். வடக்கு கிழக்கில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 8 வேட்பாளர்கள் கைது. 3 மாதங்களில் 1250 முறைப்பாடுகள். போலீஸ் அதிகாரிகள் உட்பட 20 பேர் கைது. உரமானியம் கிடைக்காததால் எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியாத விவசாயிகள் குற்றச்சாட்டு. பருத்தித்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய இளம்பெண்ணின் சடலம். யாழில் தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் திடீர் மரணம். போலி பெயரில் டின்மீன் உற்பத்தி செய்த நிறுவனம் சுற்றி வளைப்பு. கல்கிசை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் தெகிவிளை ஓபன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை களுத்துறை நாகுட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் ஒருவர் களுத்துறையில் உள்ள நாகுட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி வரை நாடளாவிய ரீதியாக 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் 1,74,56,338 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்தார். அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக உத்தியோகமாக வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய அடையாள அட்டை, வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார். வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பங்களை செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும், சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும். அதற்கு எதிராக வெற்று கட்டம் இருக்கும். அதில் புள்ளடி இட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வாக்குச்சீட்டில் எழுதவோ, சித்திரம் கீறவோ, கிறுக்கவோ, எண்ணங்களை எழுதவோ, பெயர்களை எழுதவோ வேண்டாம். புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 65,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். நாளை இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் 3000 அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோகண கெட்டியாராய்ச்சி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் இன்றைய தினம் காலை 8:18 முதலாம் கட்ட பேருந்துகளில் ஊர்காவத்துறை வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்கின்ற முதலாவது பேருந்து யாழ் மத்திய கல்லூரிக்கு முன்பாக இருந்து புறப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன், பிரதி தேர்தல் ஆணையாளர் சசீலன், தேர்தல் கடமைக்காக இணைக்கப்பட்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் தயானந்தன், மேலதிக மாவட்ட செயலாளர் நலனோம்பல், உதவி தெரிவத்தாட்சி அலுவலருமான ஸ்ரீ மோகனன் மற்றும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களும் வாழ்த்தி வழியனுப்பி வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் மாவட்ட செயலகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 87,800 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய 137 நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலிருந்து இன்று காலை 7:30 மணி முதல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகரும் மாவட்ட செயலாளருமான உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சிந்துஷாவின் ஏற்பாட்டில் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தேர்தலில் 1291 அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதுடன் 137 போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைவு பெற்று இன்று காலை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான தேர்தல் நிலையமான மட்டக்களப்பு இந்து கல்லூரி பாடசாலையிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு செல்லப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிக்கும் நிலையங்கள் வாக்கெண்ணு நிலையங்களில் கடமையாற்றுவதற்காக சுமார் 6000 அரச ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அத்தோடு தேர்தல் செயற்பாடுகளுக்காக போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 8 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையில் 5 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரத்தில் மார்ச் 3ஆம் தேதி முதல் இன்று வரை கைது செய்யப்பட்ட மொத்த வேட்பாளர்கள் எண்ணிக்கை 54ஆக அதிகரித்துள்ளது. குறிப்பிட்ட காலகட்டத்தில் 204 ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக போலீசார் காவல் எடுத்த மொத்த வாகனங்கள் எண்ணிக்கை 46 ஆகும். 2025ஆம் ஆண்டுக்கான கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளுக்குமான தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்திலே 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே கரச்சி, பூநகரி, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. எங்களுடைய மாவட்டத்தில் 1,02,387 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர். இதற்காக 108 வாக்களிப்பு நிலையங்களும் இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக 40 வாக்கெண்ணல் மையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது, குறித்த 6ஆம் தேதி தாங்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு, மாற்று வலுவுள்ளோருக்கான ஏற்பாடுகளும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களும் தயக்கமின்றி சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்த முடியும். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் சுதந்திரமானது நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு பொதுமக்கள் தமது முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று மட்டக்களப்பு மாவட்ட அரசு அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி யாசினா முரளிதரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு இந்து கல்லூரி பிரதான தேர்தல் அலுவலகமாக இயங்க உள்ளதாகவும் அங்கிருந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி மற்றும் ஊராவூர் ஆகிய 2 நகர சபைகள் மற்றும் 9 பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையாளர் பிரகடனப்படுத்தப்பட்டபடி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இம்முறை இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,55,520 பேர் தலைமை பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 447 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் 6ஆம் தேதி காலையிலே 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரைக்கும் தங்கள் வாக்குகளை இந்த நிலையங்களில் அளிக்கலாம். வாக்குகளை எண்ணும் பணியானது 4:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்காக 144 நிலையங்கள் வாக்குகளை எண்ணுவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 383 தேர்தல் விதி மீறல்கள் முறைப்படுத்தப்பட்டுள்ளன. எந்த ஒரு வன் செயல்களும் இதுவரை எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு 1250க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரையில் 1267 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட 24 சோதனை நடவடிக்கைகளில் சந்தேக நபர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 6 பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும் அவர்களில் ஒரு அதிபர், தொழில் அமைச்சர் அதிகாரி, ஒரு கள அதிகாரி மற்றும் ஒரு குடிவரவு மற்றும் குடியாளர் திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குவதாக தெரிய வருகின்றது. இதற்கு மேலதிகமாக பொதுச்சுகாதார பரிசோதகர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், நீதி அமைச்சில் பணியாற்றும் ஊழியர், இறைவரி திணைக்கள மதிப்பீட்டு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் மாத்திரம் 24 பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் 21 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
சிறுபோகத்திற்கான விளைச்சல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இதுவரையிலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். தற்போது சிறுபோக நெற்றிகைக்காக 15,000 மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவித்துள்ளன. குறித்த உரத்தொகையானது 1 மாதத்திற்கு முன்பாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. இவ்வாறு உரிய காலப்பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையால் எதிர்பார்த்த அளவு விளைச்சலை பெற முடியாது என்று விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் பிற்பகல் கரை ஒதுங்கியுள்ளது. இவ்வாறு சடலமாக கரை ஒதுங்கியவர் சக்தி கோவிலடி தும்பளை கிழக்கைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயார் ஆவார். கணவன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் மேற்படி பெண்ணும் மகனும் தும்பளையில் வசித்து வந்துள்ளனர். கடற்கரையில் சடலம் காணப்படுவதாக பருத்தித்துறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். மரணத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை புத்தளம் நுரைச்சோலை பிரதேசத்தை அண்மித்த தழுவை கடற்கரை பகுதியில் இருந்து அடையாளம் தெரியாத பெண் ஒருவரின் உடற்பாகங்கள் உரப்பை ஒன்றில் கட்டப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுரைச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் உல்பத்கம ஹல்கிரியாகம அனுராதபுரத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முதியன் சலாகே அஜித்குமார ஜெயசுந்தர என்ற போலீஸ் ஹாஸ்தாபல் ஆவார். நேற்றைய தினம் காலை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்தபொழுது மயக்கமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்ட போது அவர் மரணமடைந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் கரவட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வேலுப்பிள்ளை பாஸ்கரன் விசாரணையை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். பிரேத பரிசோதனையின் அறிக்கையில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமானார் என்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. சடலம் துணைவியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நேற்று முதல் சுமார் 65,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் பிரபலமான நிறுவனம் ஒன்றின் பெயரில் போலியாக டின்மீன் தயாரித்த நிறுவனம் ஒன்றை நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளனர். நீர்கொழும்பு தலாஹென தொங்கல்பட்டிய பிரதேசத்தில் போலி டின்மீன் உற்பத்தி நிறுவனம் ஒன்று செயற்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபைக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனையடுத்து குறித்த இடத்தை சுற்றி வளைத்து சோதனையிட்ட அதிகாரிகள் வேறொரு நிறுவனத்தின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்டு பொதியிடப்பட்ட 425 கிராம் எடை கொண்ட 700 டின்மீன்களை கைப்பற்றியுள்ளார்கள். அத்துடன் குறித்த நிறுவனத்தினர் இலங்கை தரக்கட்டளைகள் நிறுவனத்தின் லட்சணையையும் போலியாக பயன்படுத்தியுள்ளனர். மிகவும் அசுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டு அவை பொதி செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் கண்டறிந்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலும் புத்தளம், மன்னர், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.